ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 14 மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸுக்கும் வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா அது டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து பேட்டிங் அண்ட் ஸ்விங் பவுலர்ஸ் ரெண்டுக்கும் சப்போர்ட் ஆகும். இங்கே நடந்த மேட்ச்சில் இப்போ வந்து பேட்டினுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. 8 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 3 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ணவங்க வந்து 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோராக இது வரைக்கும் டோட்டலாக நடந்ததை கன்சிடர் பண்ணும்போது 140 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலேயே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பிலோ 150 வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கிறாங்க. 152 169 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணலை. 190க்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 டைம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வின்யூஸில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் வந்து 5th மார்ச்சில் வந்து டிசியும் எம்ஐயும் விளாண்டுருக்குறாங்க. எம்ஐ வந்து 163 ரன்ஸ் அடித்து சேஸ் பண்ண முடியாமல் அந்த மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்ஸும் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் மொத்தமாக 6 விக்கெட் கிடச்சிருச்சு. ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் மொத்தம் 6 விக்கெட்டு வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்துருந்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்தது. இதுவும் ஹை ஸ்கோர் இது மாதிரி தான் வந்திருக்கு. 199 வரைக்கும் குஜராத் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரே ஒரு விக்கெட் கூட வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கலை. ஆனால் ஸ்பின் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து 6 விக்கெட் வந்து அன்னைக்கு வந்து விழுந்திருந்தது. பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறது மூலயமா ஹெட் வெட் அண்ட் வின்யூ ஸ்டார்ஸ் பார்க்கலாம். யூபி வாரியர்ஸ் வந்து 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் இவங்க கூட 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஐயும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் பவரில் தான் 2 டீமும் பண்ணுறாங்க. இப்போ வென்யூ ஸ்டேட்டஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூபி வாரியர்ஸ் வந்து இந்த இதில் இன்னும் ப்ளே பண்ணலை. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இவங்க கூட கடைசியாக நடந்த ஹெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 28 February 2024 இப்போ நடந்ததில் எம்ஐ வந்து 161 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை யூபி வந்து 163 ரன் அடித்து சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 16 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதில் வந்து எம்ஐக்கு வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தது மேத்யூஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஐவாங் நல்லா பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நவேகரே வந்து 57 ரன் அடிச்சிருந்தாங்க. ஹாரிஸ் வந்து அந்த மேட்சை வந்து நல்ல 38 ரன் அடிச்சிருந்தாங்க வேகமாக. அதே மாதிரி தீப்தி சர்மா வந்து பவுலிங்கும் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டினும் வந்து 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24th மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ஐ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிருக்கிறாங்க. பேட்டிங் பிடிச்சி 182 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. யூபியால் வந்து சேஸ் பண்ண முடியல. ஸ்கைவர் வந்து 72 ரன் அடிச்சிருக்கிறாங்க. மேத்யூஸ் வந்து 26 ரன் அடிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்கிறாங்க. பாட்டியா வந்து 21 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐவாங் வந்து இந்த மேட்ச்லேயும் நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் வந்து தீப்தி சர்மா 16 ரன்னும் எக்லிஸ்டன் வந்து 2 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. நேவிகரே வந்து 43 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுலேயுமே நேவிகரேயும் நல்லா விளாண்டுருக்கிறாங்க. அதே இதில் மேத்யூஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கைவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 18th March 2023 வந்து எம்ஐ வந்து 127 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் யூபி வந்து அந்த மேட்சை வந்து லாஸ்ட் வரை ப்ளே பண்ணி தான் அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து 35 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஐவாங் வந்து பேட்டினும் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பவுலிங்லும் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஐவாங் வந்து ஒரு முக்கியமான பவுலராக வந்து இவங்க டீமில் எடுக்கணும். அதே மாதிரி மேத்யூஸும் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் கூட நல்லாவே விளாண்டுருக்கிறாங்க. அவங்களும் ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான் வராங்க. அப்புறம் ஹாரிஸ் வந்து 39 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஹாரிஸும் பார்த்தீங்கன்னா 30+ மேலே இந்த இதில் அடிச்சுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனால கூட இந்த மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெக்ராத் வந்து 38 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த எக்லிஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுலேயுமே நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஐவாங் எக்லிஸ்டோன் இவங்க 2 பேருமே மஸ்ட் பிக்கு. தீப்தி சர்மாவை கூட வந்து நம்ம ரொட்டேஷன் மாதிரி பண்ணலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தீப்தி சர்மா 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய இதுவும் வந்து தொடர்ந்து இவங்களோட இதில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். மேத்யூஸையும் சேர்த்துமே எடுத்துக்கலாம். ஸ்கைவரும் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்களும் ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான் வருவாங்க.
இப்போ மும்பை இந்தியன்ஸ் பிளேயரோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இப்போ யாஷிகா பாட்டியா வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் 31, 26, 27, 57, 49 அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர் தான். இப்போ இந்த மேட்ச் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இந்த மேட்ச்ல வந்து இவங்க ஒரு மஸ்ட் பிக்காக தான் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி ஹேர்லி மேத்யூஸ் வந்து இந்த டீமுடைய ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து இவங்க மும்பைக்கு நல்லாவும் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி ஹெட் டு ஸ்டேட்டஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல நல்லாவும் பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்ல வந்து லாஸ்டா 29 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா 54 ரன் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த WPL 18 விக்கெட் வரை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கைவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. இப்போ வந்து இவங்களோட ஹெட் டு ஹெட்லேயே பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்லேயே 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வென்யூவில் வந்து அவங்க லாஸ்ட் மேட்ச் பண்ணலை, ஏன்னா அவங்களுடைய த்ரெட்ஸில் கொஞ்சம் அவுட் ஆகியிருந்தாங்க. ஆனால் WPL பார்த்தீங்கன்னா 15 இன்னிங்ஸில் வந்து 424 ரன் அடிச்சு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 53க்கு மேலே வச்சிருக்கிறாங்க. விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு, அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். ஸோ இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக்காக தான் இவங்க இந்த டீமில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஹேர்மேன் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இவங்க ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட நல்லாவே விளையாண்டுருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்மேன் கார் வந்து இந்த மேட்ச்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸ்கேவியர் ஹேர்மேன் கார் 2 பேர்ல நம்ம யாராவது கண்டிப்பாக ஒருத்தரை எடுத்துட்டு தான் இந்த மேட்சுக்கு போகணும். அப்படி இவங்க 2 பேரையும் எடுத்தா நம்ம மேத்யூஸ் பாட்டியா 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை லீவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அமிலியா கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பேட்டினும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க வேகமா. ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சுக்கு 95 ரன் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் 48க்கு மேல இருக்கு. 7 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க டீமோட ஒரு மஸ்ட் பிக் தான். அதே மாதிரி WPL வந்து ஆவரேஜ் வந்து 36க்கு மேல இருக்கு. விக்கெட்ஸ் அதிகமாகவே எடுத்திருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு CVC அளவுக்கு கூட எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா வாட்டாஸ்கருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் ஓரளவு பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கணும். உமன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சில் 8 இதில் வந்து 5 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. அம்ஜத்கர் வந்து பேசாமல் அவங்கள லீவ் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா இப்போ டாப் ஆர்டர் வந்து மும்பை இந்தியன்ஸ்லாம் செகண்ட் பேட்டிங் பிடிச்சா அவ்வளோ அவுட்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வாய்ப்பே வராது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாப் ஆர்டர்லாம் அவ்வளோ ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இவங்க பவுலிங்கும் அதிகமாக போடாததுனால அம்ஜத்கரை வந்து நம்ம வந்து எடுக்காமே இருந்துடலாம். சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் வந்து போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட விளையாண்டது இல்லை இது வரைக்கும். ஸோ அது கூட அவங்களுக்கான ஒரு சான்ஸாக கூட இருக்கும் அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி WPL வந்து 5 விக்கெட் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 34 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இவங்க லோ பிக்கில் இருக்கும்போது எடுத்துட்டு போய் விக்கெட் எடுத்தால் நமக்கான பொசிஷன் பாயிண்ட்ஸும் கூடும், பொசிஷனும் மேலே ஏறும். அதே மாதிரி ஹுமேரா காசி இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. பவுலிங்கும் பெருசாக போடாது இல்லாதனால இவங்களையும் லீவ் பண்ணி போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷப்மின் இஸ்மாயில் இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான். இவங்க டீம் வந்து ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்னு கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்ல கூட 3 விக்கெட் அவங்க டீம் கூட எடுத்திருக்கிறாங்க. WPL வந்து 8 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மஸ்ட் அவங்க டீம்ல உள்ள பவுலர்ல வந்து நம்ம எடுத்துட்டு தான் போய் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்கா ஐஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொட்டேஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. WPL 15 இன்னிங்ஸில் வந்து 17 விக்கெட்டு கிட்ட எடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பின் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் இவங்க மேக்ஸிமம் லோ பிக்கில் இருந்தாங்கன்னா இவங்களை நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் வந்து பவர் பிளேயில் வந்து இஸ்மாயில் 135 போட்டிருக்கிறாங்க. ஐஷோக்கு வந்து 26 போட்டிருக்கிறாங்க. ஸ்கைவர் பிரண்ட் வந்து 4வது ஓவர் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வந்து இஸ்மாயில் போட்டிருக்கிறாங்க. பூஜா வட்டாஸ்கர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஐஷோக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸ்கைவரும் போட்டிருக்கிறாங்க. ஹேவ்லி மேத்யூஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் போட்டிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா யாஷிகா பாட்டியா, ஹேவ்லி மேத்யூஸ், நாட் ஸ்கேவியர், ஹேம்னட்கர், அமிலியா கர், பூஜா வட்டாஸ்கர், அம்னட்கர், சஞ்சீவின் சஞ்சனா, அமீரா காசி, ஃபமிமின் இஸ்மாயில், அப்புறம் இஷக்.
இதில் வந்து மேபி வேணால் ஏதாவது ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு மேட்ச் வந்து லாஸ் பண்ணதுனால ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணால் பண்ணலாம் வழியா, மற்றபடி பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இல்லை. அதே மாதிரி இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டீமில் வந்து யூபியில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அதாவது லெக் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹீலி, கைரா நாவிகர், சமீரா அட்டப்பட்டு, கிரேஸ் ஹாரிஸ், ஸ்வீதா ஷராவத், தீப்தி சர்மா, பூனம் காகர்வர், சோஃபியா கிளிஸ்டோன், சைமா தாக்கூர், கைக்வாட், அப்புறம் அஞ்சலி ஷர்வானி. இப்போ இவங்க டீமில் வந்து இவங்களும் சரி எம்ஐயும் ரெண்டும் லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால இவங்க வந்து கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து லாஸ்ட் எப்படியும் வின் பண்ணணுங்கிற ஒரு இதில் விளையாடுவாங்க. ஸோ இவங்களும் ஏதாவது ஒன் ஆர் டூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான லைனப்பில் வந்து பாசிபிள் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 53, 33, 33, 13, 50, 16 அவங்களுடைய இது நல்லா தான் இருக்குது. இப்போ வர்றது வேற பேட்டிங் பிச்சுனால இவங்க இந்த மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க டீம் கிடையே 4 மேட்சஸ் விளாண்டு 110 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி 28 ஆவரேஜ் வச்சிருக்கிறாங்க. WPL வந்து ஒரு 392 ரன்ஸ் எடுத்து ஆவரேஜ் 30க்கு மேலே இருக்கிறதுனால இவங்களை நம்ம கீப்பர் இதில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைரா நாவிகர் வந்து இந்த இதில் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவங்க ஹெட் டு ஹெட்டில் அவங்க கூட நல்லா விளாண்டுருக்குறாங்க. 4 மேட்ச் விளாண்டு 129 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இப்போ லோ பெர்சன்டேஜில் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை நீக்கிட்டு கூட இவங்களை நம்ம ரிஸ்காக எடுத்துகிட்டு போகிறப்போ இவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீரா அட்டப்பட்டு வந்து இந்த இதில் ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் வென்யூ இன்னும் விளையாடலை. ஆனால் சமீரா அட்டப்பட்டு வந்து ஒரு அக்ரெசிவான பிளேயர் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் வந்து அவங்களால நல்லா போட முடியும். ஒரு அதே மாதிரி ரைட் இதில் பவுலிங் போட்டு லெஃப்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க நல்லாவே பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்க ஸ்பின்னு பண்ணி போகிறதுல விக்கெட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட்டிங் பிச்சினால இந்த மேட்ச்சில் அட்டப்பட்டு ஹாரிஸ் இந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக உறுதியாக அதிகமான ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சிவிசி அளவுக்கு கூட விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாரிஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ டாப் ஆர்டர் இப்போ 2 பேரில் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஹீலியோ அவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிச்சு வின் பண்றது அளவுக்கு ஆனா இது வந்து இருக்கு. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டு ஹாரிஸ் வந்து 91 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க டீமோட ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஹாரிஸ் வந்து இந்த மேட்சுக்கு வந்து ஒரு மஸ்ட் பிக் தான் இவங்க 2 பேருமே. ஸ்வேதா ஷராவத் வந்து ஒரு ரிஸ்கி இதுதான், அவங்கள வேணா ரிஸ்க் டீம்ல எடுத்துக்கலாம். தீப்தி சர்மா வந்து மஸ்ட் பிக்கு. ஏன்னா இவங்க ஹெட் வந்து நல்லாவே விளையாண்டுருக்காங்க. 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. 63 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் வந்து 32க்கு மேலே தான் இருக்கு. இப்போ சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவங்க நல்லா விளையாடலாம். அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணிக்கிடுங்க. இவங்க வந்து லெஃப்ட் பிடிச்சு ரைட்டு பவுலிங் போடுறவங்க. இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பூனம் கன்மர் வந்து இவங்க வந்து பவுலிங் இவங்களால லெக் ஸ்பின்னர் போட முடியும். இவங்கள வந்து அதிகமாக யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. அந்த டீமில் உள்ளவங்க அத்தனை பேரும் ரைட் ஹேண்ட் பேட்டிங் தான் பண்ணுறாங்க. சப்போஸ் இவங்க வந்து அதிகமாக ஓவர் போட்டாங்கன்னா ஒரு இது கிடைச்சிச்சுன்னா இவங்க வந்து விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லோ பிக்கில் வந்து இவங்க ஒரு விதமான ட்ரம்ப் கார்டு தான். ஏன்னா அங்கே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய இருக்கிறதுனால ஒரு அவுட் ஆக்க ஒரு வாய்ப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலராக இருந்தாலும் ஒரு லெக் ஸ்பின்னருங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடலாம். இவங்களாலையும் விக்கெட் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி அதே இதில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இவங்க சோஃபியா கிளிஸ்டோன் வந்து நிறையவே வச்சிருக்கிறாங்க. இங்கே ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. இவங்க இந்த மேட்ச்சில் வந்து இப்போ யூபி வாரியர்ஸ் வின் ஆகிறதா இருந்தால் இவங்க செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இவங்க வந்து அதிகமான விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் வேற ஹெட் டு ஹெட்ல எடுத்திருக்கிறாங்க. WPLலையும் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து கண்டிப்பான மஸ்ட் பிக்கு தான் வந்து இந்த மேட்சுக்கு. சைமா தக்கூர்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அவங்கள நம்ம எடுக்க வேண்டாம். ராஜேஸ்வரி கெய்க்வாடுக்கு வந்து அவங்க எப்போவாவது ஒவ்வொரு விக்கெட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த 2 ஸ்பின்னரை வச்சுட்டே வந்து டீமை எடுத்துக்கலாம். இந்த சர்வானி வந்து மேக்ஸிமம் 1 விக்கெட் இல்லைன்னா 2 விக்கெட் தான் எடுக்கிறாங்க. வேணா ஒரு ரிஸ்கான டீமில் வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் யூஸ்டு இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கிரேஸ் ஹாரிஸ் வந்து 1வது ஓவரும் 3வது ஓவரும் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஈஸியாக சிவிசி பேட்டிங் பண்ணாட்டினா கூட
ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அஞ்சலி ஷர்வானி பார்த்தீங்கன்னா 2வது ஓவரும் 6வது ஓவரும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16வது ஓவர் லாஸ்ட்டும் டெத் ஓவருக்கும் போட்டிருக்கிறாங்க. தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் டெப்த் ஓவர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெய்க்வாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து 2 ஓவர் போட்டிருக்கிறாங்க. அட்டப்பட்டு 1 ஓவர் தான் போட்டிருக்கிறாங்க. எக்லிஸ்டோன் வந்து இந்த இதில் வந்து அவங்க ஓவர் அதிகமாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க டீமுக்கு எதிராக வந்து இவங்க வந்து விக்கெட் நிறைய எடுத்துருவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பிளேயர் மேட்சப் தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மெக்ராத் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏக்கர், மேத்யூஸ், வட்டாஸ்கர் இவங்க பாலில் பார்த்தீங்கன்னா 5 டைம், 3 டைம், 2 டைம்னு அவுட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி அலைசா ஹீலிக்கு வந்து அடிப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். அலைசா ஹீலிக்கு வந்து த்ரெட்டு இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. ஐவாங் அண்ட் ஸ்கைவர் இவங்க 2 பேர் பால்லையும் வந்து அவங்க சீக்கிரமாக அவுட் ஆகிருக்கிறாங்க. அதுவும் ஐவாங் வந்து இவங்க டீமுக்கு எதிராக நல்லாவே பவுலிங் போடுறதுனால அலைசா ஹீலிக்கு வந்து லீவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற இவங்க அட்டப்பட்டு அது மாதிரி கிரேஸ் ஹாரிஸை வந்து ஒருத்தங்களை வந்து உள்ளே கொண்டு போகலாம். ஏன்னா கிரேஸ் ஹாரிஸ் வந்து கெர்பாலை தவிர மற்ற பால் அவுட் அவ்வளோவா இது பண்ணாதனால அவங்க அடிச்சிருவாங்க இந்த மேட்ச் அதிகமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைவர் கூட வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில். ஸோ நம்ம அலைசா ஹீலியை வந்து கூட அவங்கள வந்து ஒரு இதில் லீவ் பண்ணிவிட்டு இவங்கள எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரேஸ் ஹாரிஸும் 3 டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கைவர் பால் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸ்கைவர் வந்து ஒரு முக்கியமான பிக்கு. அது மாதிரி அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து எக்லிஸ்டோன் பாலில் 4 டைம் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ மேத்யூஸ் அண்டு பாட்டியாவில் வந்து ஒருத்தரை கூட நம்ம எடுத்துக்கலாம். ட்ரையான் வந்து வந்தால் பார்த்துக்கிடலாம். எக்லிஸ்டோன் பாலில் அவங்களும் அவுட் ஆகிருக்கிறாங்க. அமிலியா கேர் வந்து எக்லிஸ்டோன் அண்ட் மெக்ராத் பாலில் தான் அவுட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்னாட் குரு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் எக்லிஸ்டோன் பாலில் தான் அவுட் ஆகிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மேட்ச் வந்து எக்லிஸ்டோன் வந்து ஒரு முக்கியமான பிக்கு. இது யூபி வந்து செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இவங்க ஸ்பின் பவுலிங்கில் வந்து அவங்க அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நாட் ஸ்கைவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்ராத் பாலில் மட்டும்தான் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கீப்பர் செக்ஷனில் பாட்டியாகவும் பேட்டிங்கில் வந்து கர்ரும் எடுத்திருக்கோம். ஹீலிக்கு வந்து ஒரு சின்ன இந்த இதில் வந்து த்ரெட்டு இருக்குது. ஒரு மேட்சை ஒரு டீமில் வந்து நீங்கள் கொடுக்காமலே எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி நேவிகர் வந்து அவங்க டீமில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க கட்டு எல்லா இதுலேயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைவர் லாஸ்ட் மேட்ச் பண்ணாதனால இந்த மேட்ச் அதிகமாக பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏக்கர் வந்து ஒரு முக்கியமான மஸ்ட் பிக் இவங்க டீமில் கட்டு ரெக்கார்டு நல்லா வச்சுருக்கிறாங்க. ஹாரிஸ் அண்ட் அட்டப்பட்டு வந்து இப்போ வந்து இந்த டீமில் வந்து இப்போ பேட்டிங் பிச்சுங்கிறதுனால இவங்க 2 பேருமே அதிகமாக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பவுலிங் சான்ஸ் நிறைய வர்றதுனால இவங்க வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அது மாதிரி தீப்தி சர்மா வந்து இவங்க டீம்ல வந்து கூட நல்லாவே ஹெட் ரெக்கார்டு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி எக்லிஸ்டோன் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. இவங்களுக்கு வந்து லெஃப்ட் செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு சிவிசி அளவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஐவாங் வந்து அவங்க டீமில் வந்து ரொம்ப மஸ்ட் பிக்கு. இஸ்மாயில் வந்து கன்சிஸ்டன்சியாக சிவிசி அதாவது ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. ஸோ இந்த டீமில் வந்து வேற வந்து ரிஸ்கி பிக்கு வந்து ஒரு 1 இல்லைன்னா 2க்கு மேலே வந்து எடுக்காதீங்க.